இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆபகுக் தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம் என்று சொல்லி, சிகாயோன் என்பது சங்கீதத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தினுடைய கடைசி வரிகளிலே அவர் சொல்லுகிறார், இதை நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இன்றைக்கி நிறையா நம்ம இசை கருவிகள் வைத்திருக்கிறது போல் அந்த நாட்களிலே இருந்த நெகினோத் என்கிற அந்த வாத்தியத்தில் அந்த இசை கருவியில் வாசிக்கும்படியாக இந்த பாடலை கொடுத்தேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது சங்கீதம்தான் என்பதை உறுதிப்படுத்த சங்கீதம் 7ஆம் அதிகாரத்தில் தாவீது பாடின அந்த சங்கீதத்தினுடைய மேற்பகுதியில் அந்த பிராக்கெட்டில் போட்டிருக்கிற வரிகளில் பென்யமீனாகிய கூஷ் என்பவனுடைய வார்த்தைகளின் நிமித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின சிகாயோன் என்னும் சங்கீதம். இது ஒரு பாடல், விசுவாச பாடலாக இங்கே ஆபகுக் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் பாடும்படியாக இந்த பாடலை எழுதுகிறார். நம்மை போல ஆண்டவரை குறித்து அந்தளவிற்கு அறிவில்லாத ஒரு விசுவாசத்தில் குறைவுள்ளவராக ஆண்டவருடைய சமூகத்தில் அநேக பகுத்தறிவுள்ள கேள்விகளை கேட்கும் பொழுது ஆண்டவர் தனக்கு வெளிப்படுத்தின தரிசனங்களின் மூலமாக அவர் விசுவாசத்தை பெற்றபடினால 2ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற காரியத்தையும், இந்த அதிகாரத்தில் முழுவதும் தன்னுடைய வாழ்க்கை விசுவாசத்தினால் நிரம்பினதை அவர் பெற்றுக்கொண்டு விசுவாச அறிக்கையோடு கூட இந்த அதிகாரத்தை முடிக்கிறதை பார்க்க முடியும். அதாவது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் துவக்கி அதை பெருக பண்ணி வர்த்திக்க பண்ணி விசுவாசத்தை முடிக்கிற ஒரு இயேசு கிறிஸ்துவை நோக்கித்தான் நம்முடைய வாழ்க்கை தொடங்கப்பட்டு அது முடியப்பட வேண்டும் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. அந்த காரியத்தை இங்கே அருமையாக அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது ஆபகுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது. தன்னுடைய யூத ஜனங்கள் பாவங்களின் நிமித்தமாக 70 வருடங்கள் சிறையிருப்புக்கு செல்வார்கள். அதற்கு பின்பாக அவர்களை கொடுமையாக சிறைப்படுத்தின பாபிலோனியர்களை ஆண்டவர் நொறுக்கி அவர்களை அங்கிருந்து விடுதலை செய்து கொண்டு வருவார் என்கிற ஒரு தெளிவான வெளிப்பாடை இப்பொழுது பெற்றுக்கொண்டார். இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட பொழுது அவருக்குள்ளாக ஒரு பயம் உண்டாயிற்று என்று 2வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று என்று சொல்லி அங்கே ஆண்டவரை நோக்கி ஒரு விண்ணப்பத்தையும் ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும் உம்முடைய ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பை வழங்குகிறீர். ஆனால் உம்முடைய கிருபை இரக்கங்கள் கிடைக்கலன்னா அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உலகத்தில் எந்த ஒரு ஆண்டவரை இரக்கங்கள் கிடைத்தாலும் அதனால் பிரயோஜனம் இல்லை. ஆனால் உம்முடைய இரக்கங்கள் கிடைத்தால் போதும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும் என்று கதறுகிறதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அவருடைய நிலைமையை அவரே குறிப்பிடுகிறார். இந்த அதிகாரத்தின் 16வது வசனத்தில், நான் கேட்டபொழுது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கள் உண்டாயிற்று. அதாவது என் எலும்புகள் இத்து போன ஒரு நிலைமையாக மாறிவிட்டது என்று சொல்லுகிறார். என் நிலையிலே நடுங்கினேன், ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்பொழுது இக்கட்டு நாளிலே நான் இளப்பாறுதல் அடைவேன் என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கையை சொல்லுகிறார். ஆனாலும் தன்னுடைய நிலைமை அத்தனையாக இவ்வளவு பயமுள்ளதாக நடுக்கமுடையதாக இருந்தது என்கிற காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆபகுக்கை ஆண்டவர் தேற்ற வேண்டும், விசுவாசத்திலே உருவாக்க வேண்டும் என்பதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் ஆதி நாட்களிலே பெற்ற வெற்றியை ஆண்டவரை கொண்டு அவர்கள் எத்தனையாய் வெற்றி பெற்று அவர்கள் சிறந்து விளங்கினார்கள் என்கிற காட்சியை இங்கே ஆபகுக்கு வெளிப்படுத்தினதை இந்த பாடலில் அவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய கடைசி வசனங்களின் விசுவாச அறிக்கைக்கு காரணம் என்ன
என்கிறதை இங்கே எழுதி வைத்திருக்கிறார். தேவன் தேமானில் இருந்தும் பரிசுத்த பாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தார். ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்காக இறங்கி வரக்கூடிய தேவன். அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது, அவர் துதியினால் பூமி நிறைந்தது. பூமியோடு கூட தொடர்புடைய ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் இறங்கி வரக்கூடியவர் என்கிறதை வெளிப்படுத்துகிறார். தேமான் என்பது ஏதோமில் உள்ள ஒரு மாநிலத்தை குறிக்கிறது. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 4:5 தெபொரால் இந்த பாடலிலே இந்த வரிகளை பயன்படுத்துகிறார். கர்த்தாவே, நீர் சேயீரிலிருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியிலிருந்து நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது, வானம் சொரிந்தது, பர்வதங்கள் கரைந்தது என்று சொல்கிறாய். உம்முடைய ஜனங்களுக்காக நீர் இறங்கி வரும்பொழுது இத்தனை மகத்தான காரியங்களை எங்களுடைய பலத்தினால் நாங்கள் போர் செய்யலை, நீங்கள் இறங்கி வருகிறதினால நாங்கள் இவ்வளோ பெரிய வெற்றியை பெறுகிறோம் என்று சொல்லி தெபோரால் பாடின பாடல் இங்கே இவருக்கு நினைவுக்கு கொண்டு வரப்படுகிறது. அதே போல மோசே பாடின பாடலும் இவருக்கு அடுத்தபடியாக நினைவுக்கு கொண்டு வரப்படுகிறது. என்ன சொல்லுகிறார் அங்கே அடுத்த வரியிலே? அவருடைய அந்த பாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தார் என்கிற காரியம் சொல்லப்படுகிறது. உபாகமம் 33:2 மோசே இந்த வாரிகளை அவர் பயன்படுத்துகிறார். பாரான் மலையில் இருந்து பிரகாசித்தது என்று சொல்லி மோசையினுடைய அந்த பாடலிலே இந்த வரிகள் வருகிறதை பார்க்க முடிகிறது. மற்றும் 7ஆம் வசனத்திலேயும் அவர்களுடைய எதிரிகளின் நாடாகிய கூசான் மீதியானியர், இது அரேபிய வனாந்தரத்தில் உள்ள பழங்குடி மக்கள், இவர்களும் இஸ்ரவேலுக்கு பகைஞர்கள். அதாவது தேமானிலும் ஆண்டவர் விடுதலையை தந்தார், பாரானிலும் ஆண்டவர் விடுதலையை தந்தார். கூசான் மீதியானியர்கள் இவர்களுடைய கரங்களில் எல்லாம் ஆண்டவர் விடுதலையை தந்தவர் அல்லவா என்று சொல்லி இங்கே ஆபகூக்குக்கு அப்படியே கொஞ்சம் விசுவாசம் உருவாக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 5ஆம் வசனத்தில் எகிப்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். 70 வருட சிறையிருப்புக்கே இத்தனையாய் நடுங்குகிறாயே அப்படி என்று சொல்லி எகிப்தில் 400 வருடங்கள் உன்னுடைய முன்னோர்கள், உன்னுடைய ஜனங்கள், உங்களுடைய பிதாக்கள் அங்கே அடிமைப்பட்டு தங்களுக்கு என்ன வாழ்க்கையில் விடுதலையே கிடைக்காது என்று சொல்லி அவர்கள் இவர்களை மிதிக்க, இவர்கள் அங்கே இருக்கக்கூடிய களிமண்களை மிதிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். நாங்களும் எங்கள் சந்ததிகளும் இப்படியே அடிமைகளாக இருந்து நாங்கள் செத்து விடுவோமோ என்று சொல்லி தங்களுடைய ஜீவன் கசப்பாக்கப்பட்ட அந்த நிலைமையில், ஆலோட்டிகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்ட அந்த நிலைமையில் ஆண்டவர் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்ததை இப்பொழுது ஆபகூக்குக்கு ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது, அவர் அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது என்று சொல்லி பேசுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மளை வேதத்தை அதிகமாக கற்றுக்கொள்ள சொல்லுகிறார்கள். நம்ம மந்திர புத்தகம் போல நினைத்து ஒரு அதிகாரத்தை படிச்சுட்டு நம்ம புறப்பட்டு சென்று விடுகிறோம். ஏன்? இந்த வேதத்தில் எழுதப்பட்ட அநேக சம்பவங்கள், எல்லா சம்பவங்களும் எல்லா நிகழ்வுகளும் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த புத்தகத்தில் உள்ள எல்லா வசனங்களிலும் ஜீவன் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் போராடின போராட்டங்களின் மத்தியில் தேவன் இடைப்பட்டு எத்தனையாய் அந்த ஜனங்களுக்கு விடுதலையை கொடுத்தார், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்த மக்களை ஆண்டவர் விடுவித்தார் என்கிறதை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வசனத்தில் உள்ள ஜீவன் நமக்குள்ளாக விசுவாசத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது, நமக்குள்ளாக விசுவாசம் பெருகக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது 70 வருட சிறையிருப்பை கேட்டபொழுது நடுங்கிக் கொண்டிருந்த ஆபகூக்கு ஆண்டவர் 400 வருடங்கள் அடிமைகளாய் இருந்த அந்த ஜனங்கள், நம்பிக்கையே அற்றுப்போன அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் நான் இடைப்பட்டு நான் அவர்களை விடுதலை செய்து வந்தேனே என்று சொல்லி யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து அங்கே 12ஆம் அதிகாரம் 32வது வசனம் வரையில் உள்ள சம்பவங்களை இங்கே தரிசனமாக ஆபகூக்குக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். இத்தனையாக வாதைகளினால எகிப்தை நொறுக்கு நான் அவர்களை விடுதலை செய்து கொண்டு வந்தேனே என்கிற ஒரு காரியத்தை குறித்து இங்கே ஆண்டவர் ஆபகூக்குக்கு வெளிப்படுத்துகிறார். அதனைத் தொடர்ந்து பேசுகிறார். கர்த்தர் நதிகளின் மேலே கோபமாயிருந்தாரோ, தேவரீர் உம்முடைய குதிரைகளின் மேலும் ரட்சிப்பு உண்டாக்குகிற உம்முடைய ரதத்தின் மேலும் ஏறி வருகிற போது உமது கோபம் நதிகளுக்கும் உமது சினம் சமுத்திரத்துக்கும் விரோதமாயிருந்ததோ? என்ன? செங்கடலை பிளந்து யோர்தானை பிளந்து ஆண்டவர் கோத்திரங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த வாக்கின்படியே அவர்களுக்கு இஸ்ரவேல் தேசத்தை கொடுத்தார் என்று 8ஆம் வசனம் 9ஆம் வசனங்களிலே பார்க்கிறோம்.
அவருடைய வில் நாணேற்றப்பட்டதாக விளங்கினது. ஆண்டவர் மின்னல்களையும் மற்ற இயற்கை காரியங்களையும் தன்னுடைய ஆயுதங்களாக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். தன்னுடைய ஜனங்கள் யுத்தத்திற்கு செல்லும் பொழுது ஆண்டவரே யுத்தத்திற்கு இறங்கி இயற்கையை அனுமதித்து தங்களுடைய எதிரிகளை ஆண்டவர் அழிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதனைத் தொடர்ந்து 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், சந்திரனும் சூரியனும் தன் மண்டலத்தில் நின்றன, உமது அம்புகளின் ஜோதியிலும் உமது ஈட்டினுடைய மின்னல் பிரகாசத்திலும் நடந்தன என்கிற காரியத்தை இங்கே யோசுவா செய்த யுத்தத்தை யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் எமோரியரை எதிர்த்து யோசுவா செய்த யுத்தத்திலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கிலும் தரித்து நில்லுங்கள் என்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரோடு கூட ஜெபித்து சூரியனையும் சந்திரனையும் தன் மண்டலத்தில் நின்றனன்னு சொல்லி அந்த காட்சியும் இங்கே ஆபகூக்கு நினைவுபடுத்தப்படுகிறது. இயற்கையை ஆளுகிற என் தேவன், சூரியனையும் சந்திரனையும் ஆளுகிற என் தேவன், சமுத்திரத்தையும் ஆறுகளையும் ஆளுகிற என் தேவன், அப்படிப்பட்ட ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கும் பொழுது உனக்கு கலக்கம் ஏன்? உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்கிற காரியம் விசுவாச குறைவில், ஒரு கலக்கத்தில், ஒரு பயத்தில், ஒரு நடுக்கத்தில் வந்த இங்கே ஆபகூக்கு ஆண்டவர் தன்னை அந்த வசனங்களின் மூலமாக அவர்களுக்கு முன்னோர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதங்களை கண்களுக்கு முன்பாக காண்பித்து அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நீர் கோபத்தோட பூமியில் நடந்தீர், உக்கிரத்தோட ஜாதிகளை போரடித்தீர். தன்னுடைய பிள்ளைகளுக்காக இந்த பூமியில் கோபத்தோடு கூட வருகிறவராக, உக்கிரத்தோடு கூட கட்டுங்கோபத்தோடு கூட நடக்கிறவர்களாக, ஜாதிகளை போரடிக்கிறவராக ஆண்டவர் காணப்படுகிறார் என்கிறது இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். கழுத்தளவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டில் இருந்த தலைவனை வெட்டினீர். எத்தனை ரட்சிப்பு, எத்தனை மிகப்பெரிய வல்லரசாக திகழ்ந்த எத்தனையோ பேருடைய ராஜாக்களின் தலைகளை வெட்டும்படியாக செய்தீரே ஆண்டவரே என்று சொல்லி இங்கே ஆபகூக் ஆண்டவருடைய தரிசனங்களை பார்க்கும் பொழுது அவனுக்குள்ளாக ஒரு விசுவாசம் பெருகுகிறதை நாம் பார்க்கிறோம். திரளான தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்திற்குள் நீ உமது குதிரைகளோடே நடந்து போனீர். சிவந்த சமுத்திரத்தில் மோசேயும் தன்னுடைய ஜனங்களும் கடந்து செல்கிறதற்கு முன்பாக ஆண்டவர் தான் அந்த திரளான தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்துக்குள்ளே போனார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் விசுவாசம் உருவாகின உடனே போய் சொல்லுகிறார் 17ஆம் வசனத்தில், அத்தி மரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடியில் பலம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், எதை காட்டுகிறது? ஒரு பேசிக் நீட்ஸ் எங்களுக்கு சந்திக்கப்படாமல் போனாலும் கூட அவருடைய அன்றாட உணவு அத்தி மரத்தில் காய்க்கக்கூடிய பழங்களை சாப்பிடுகிறவர்களாக இருந்தார்கள். நம்ம பார்க்குறோம், ஆமோஸ் காட்டத்தி பழங்களை பொறுக்கி சாப்பிடுகிற ஒரு ஏழை மனிதன் என்று பார்க்குறோம். ஒரு பேசிக் நீட்ஸ் எனக்கு சந்திக்கப்படாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், அந்த பழத்தை சாப்பிட்டு கொஞ்சம் ஜூஸ் குடிக்கலான்னு பார்த்தா அவைகள் இல்லாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், அன்றாட தேவைக்கு பயன்படுத்துகிற எண்ணெய்கள் எனக்கு கிடைக்காமல் போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், எங்களுடைய தொழில் விவசாயம் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய தானியங்கள் கூட எங்களுக்கு கிடைக்காமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், ஆட்டு மந்தையில் சாப்பாட்டுக்கு எடுக்கிறோம், பலிகளுக்கு பயன்படுத்துகிறோம், அதனுடைய தோலை எங்களுடைய ஆடைகளுக்கு பயன்படுத்துகிறோம், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், உமக்காக பலி செலுத்துகிற மாடுகளும் இல்லாமல் போனாலும் கூட, அதாவது எங்களுடைய வாழ்வின் அன்றாட தேவைகள் சந்திக்கப்படாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். எனக்கு தேவை அன்றாட தேவைகள் அல்ல, அவைகளை தருகிற என் ஆண்டவர் போதும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னாரே, அந்த காரியத்தை இங்கே ஆபகூக் ஆழமாக வலியுறுத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். விசுவாசத்தில் குறைவுற்றவராக ஆண்டவரே என்று சொல்லி கேள்வி கேட்ட ஆபகூக் இப்பொழுது விசுவாசத்தில் உருவாக்கப்பட்டவராக, விசுவாசத்தில் முதிர்ந்தவராக இந்த காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதைத்தான் பவுலுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பகையோ,
உயர்வோ தாழ்வோ வேற எந்த சிருஷ்டியும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று முழங்குகிறாரே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நீர் போதும், நீர் தருகிற ஆசீர்வாதங்களை விட நீரே எங்களுக்கு பிரதானமானவர், நீரே எங்களுக்கு முக்கியமானவர், நீர் ஒருவரே எங்களுக்கு முக்கியமானவர் என்று சொல்லி அறிக்கையிடுகிற உன்னத அனுபவங்களில் நம்ம கொண்டு வரப்பட்டோன்னு சொன்னால், அதே போல் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறாரே, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். விசுவாசத்தில் வளர்ந்தோன்னு சொன்னாதான் ஆண்டவரோடு கூட உன்னதமான ஸ்தலங்களில் நடக்கிற உன்னத பாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்கிறவர்களாக, அதில் நேரம் செலவிடுகிறவர்களாக, அந்த வசனங்களில் ஜீவன் இருக்குது, அது எங்களுக்காக திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்குது. இந்த பிரச்சனையில் இவர்களுக்கு உதவி செய்த என் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய பாதத்தை இறுக பிடித்து கொண்டு ஜெபித்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆபகுக் வாழ்க்கையில் விசுவாசத்தை உருவாக்கினது போல உருவாக்கி நம்முடைய கால்களையும் மான் கால்களைப் போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் நம்மை நடக்க பண்ணுவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, தேவனுக்குள் களி கூறுவே.